என்ற ஒரு பசுமையான காட்டில் மணி என்ற இளம் யானை இருந்தான். அவன் மிக உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தான். ஆனால் அவனுக்கு மிக பெரிய பிடிவாத குணம் இருந்தது. எவராவது அவனுக்கு அறிவுரை சொன்னால் மணி தும்பிக்கையை உயர்த்தி சொல்வான், எனக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை, நான் எல்லாவற்றையும் கையாள முடியும். ஞானி என்ற மூத்த ஆந்தை அவனிடம் போய் மென்மையாக சொல்வார், மணி, நீ அறிவுரையை கேட்டு நடப்பது நல்லது. ஆனால் மணி உடனே சொல்வான், எனக்கு தெரியும், உங்கள் அறிவுரை எனக்கு தேவையில்லை. காட்டில் இருந்த சிறு விலங்குகள் மணியின் தன்னம்பிக்கையை ரசித்தாலும் அவன் அடிக்கடி பிரச்சினையில் சிக்குவதை கவனித்தார்கள். ஒரு நாள் பெருமழை பெய்தது. காட்டின் மரப்பாலத்தில் சிறு விரிசல்கள் ஏற்பட்டன. விலங்குகள் எல்லாம் குழுமி என்ன செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். ஞானி ஆந்தை வந்தது. பாலம் பலவீனமாக இருக்கிறது, அதை சரிசெய்யாமல் கடக்க முயலாதீர்கள் என்றது. ஆனால் மணி பெருமையுடன் சொன்னான், நான் பார்த்ததில் பாலம் நல்லதாகவே இருக்கிறது, நான் அதை கடந்து பார்ப்பேன். விலங்குகள் எல்லாம் கூறின மணிக்கு வேண்டாம். ஆனால் மணி கேட்டுக்கொள்ளாமல் பாலத்தின் மீது நடந்தான். மணி பாலத்தின் நடுவுக்கு வந்ததும் பாலம் உடைந்து மணியை கீழே போட்டுவிட்டது. மணி சேற்றில் விழுந்தான். விலங்குகள் அமைதியாக பார்த்தார்கள். மணி மிகவும் அவமானப்பட்டான். ஞானி ஆந்தை அருகில் வந்து மென்மையாக சொன்னது, அறிவுரையை ஏற்காமல் இருப்பவருக்கு இப்படித்தான் நடக்கும். மணி மிகவும் வருத்தத்துடன் அன்றிரவு தனியாக அமர்ந்தான். அவன் மனதில் நினைத்தான், நான் ஏன் ஞானி ஆந்தையின் அறிவுரையை கேட்டுக்கொள்ளவில்லை? இனிமேல் நான் நல்லவனாக மாற வேண்டும் என்று முடிவு செய்தான். மறுநாள் காலை மணி ஞானி ஆந்தையின் அருகில் போய் மெதுவாக சொன்னான், நான் தவறு செய்துவிட்டேன், இனிமேல் உங்கள் அறிவுரையை கேட்டு நடக்கிறேன், எனக்கு உதவுவீர்களா? ஞானி ஆந்தை மகிழ்ச்சியுடன் சொன்னது, மணியே, அதுதான் உண்மையான ஞானத்தின் முதல் படி. கேட்கும் குணமும் பணிவும் தான் ஒரு தலைவனை உண்மையாக வலிமையாக்கும். அந்த நாளிலிருந்து மணி தனது வலிமைக்காக மட்டும் அல்ல, அவனது பணிவு மற்றும் ஞானத்திற்காகவும் காட்டில் புகழ் பெற்றான். காடு முழுவதும் இதை மெதுவாக சொல்லிக் கொண்டது, மாற தயாராக இருக்கும் இதயமே உண்மையில் வலிமையான இதயம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்போது, நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்போது, நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்போது, நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட இந்த வசனத்தின்படி அறிவும் புத்தியும் ஞானத்தையும் எங்களுக்கு அதிகமாக தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கற்றுக்கொள்ள நீயும் வா, ஞானத்தை கற்றுக்கொள்வோம், புத்தியை கற்றுக்கொள்வோம், அறிவை தேடிக்கொள்வோம், வாழ்க்கையில் உயர்வோம்.
இச்சையும் வரும். சிந்தையில் தாழ்மை கொண்டிருந்தால் ஞானம் நமக்கு உண்டு. வா வா நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள நீயும் வா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். பரிசுத்தரின் அறிவே அறிவு, கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ஞானத்தையும் அறிவையும் பெற்றிடுவோம், வாழ்க்கையில் உயர்ந்திடுவோம்.